24 டிகிரின்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 24 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் கட் ஆஃப் ஆகும். 16ன்றது கட் ஆஃபே ஆகாது, கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். அப்போ ஓடிட்டே இருக்கும்போது அந்த ஒயரு இந்த ஏசியில் வரும்போது ஒன்று பற்றிக்கும். அது தீ பிடிக்கும் போது இதில் உள்ள கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆகும்போது அந்த கேஸ் வந்து எரியிற இதுவும் ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து எப்படி சொல்கிறேன், ரொம்ப ஒரு மூச்சு திணற அளவுக்கு ரொம்ப டீப்பாக தூக்கத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி மூச்சு தண்ணி ரொம்ப இதுவாகிட்டு இது ஏசி வந்து பார்த்திங்கன்னா 3 months ஒன்ஸ் நம்ம ஜென்ரலாக வந்து க்ளீன் பண்ணணும். ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து என்னென்ன நம்ம க்ளீன் பண்ணுவாங்கன்னா இந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. ப்ளஸ் உள்ளே இருக்கிற காயில், இந்த உள்ள ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து 3 months ஒன்ஸ் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் மெக்கானிக் கூப்பிட்டு. அதாவது நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபில்டர் இருக்குங்களா, இது யாரெல்லாம் க்ளீன் பண்ணலாம். இப்போ இந்த இறக்குறாங்க இல்லையா, டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது இறக்குறாங்க ஏசி ஓடிட்டு இருக்கு அப்படின்ற போது என்ன காரணம், அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்குறது காரணம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம 24 டிகிரி நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி சொன்ன மாதிரி 24 டிகிரின்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 24 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் ரீச் ஆச்சுன்னா கட் ஆஃப் ஆயிரும். 16ன்றது கட் ஆஃபே ஆகாது, கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அந்த கண்டினியூஸாக ஓடும்போது நம்ம இந்த ஏதாவது எலக்ட்ரிக்கல் பிரேக் நம்ம இது வந்து 25 amps தான் இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து அதை வேல்யூ வந்து அதிகமாக போட்டுருவாங்க 40 amps அந்த மாதிரி. ஏன்னா ட்ரிப் ஆகாது, 40 ampsலாம் போனால் ட்ரிப் ஆகாது. இந்த ஒயரை வந்து ஒன்னோட மெல்ட் ஆச்சுன்னா டச் ஆகும்போது ஷார்ட் சைடில் ட்ரிப் ஆகாது. அப்போ ஓடிட்டே இருக்கும்போது அந்த ஒயரு இந்த ஏசியில் வரும்போது ஒன்று பற்றிக்கும். அது தீ பிடிக்கும் போது இதில் உள்ள கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகும்போது அந்த கேஸ் வந்து எரியிற இதுவும் ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து எப்படி சொல்கிறா ரொம்ப ஒரு மூச்சு திணற அளவுக்கு நமக்கு ரொம்ப டீப் ஸ்லீப் தெரியாது. மூச்சு வந்து ரொம்ப திணறும்போது நமக்கு தெரியாது. அதுக்கு எழுச்சிக்கவும் முடியாது, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி எழுச்சி வெளில வரணும்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி கூட பண்ண முடியாது. ரொம்ப டீப்பாக தூக்கத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி மூச்சு தண்ணி ரொம்ப இதுவாகிட்டு அந்த மாதிரி தான் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இப்போ ஒரு ரூம்ல அப்படி நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் தான் ஒரே ரூம்ல இருந்தாங்கன்னா எவ்வளோ பேர் வரைக்கும் அப்படி அதிகபட்சம் இறந்துருக்காங்க? அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு 5 பேர் இறந்துருக்காங்க ஒரு ஃபேமிலி. R22ன்றது ப்ரெஷர் லெவல் கம்மி சார், 70 PSI 70 PSI தான் ப்ரெஷர் இருக்கணும். R32 R410 கேஸ்ன்ற அட்வான்ஸாக வந்திருக்கு. ஓசோன் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, க்ரீன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன விஷயம்னா ஓசோன் வந்து ஓட்டை ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து R22 பேன் பண்ணுறதுக்காக இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த 22 கேஸ்ன்றது இந்த இப்போ வர கேஸோட பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பாதிப்பு கிடையாது உடம்புக்கு. பட் இப்போ வர R32 R410ன்றது ப்ரெஷர் வந்து உங்களுக்கு 2 மடங்கு ஜாஸ்தி. 150 PSI இப்போ வர கேஸு, முன்னாடி இருந்த கேஸ் வந்து 70 PSI. 150 PSIன்னும் போது டபுளாக இருக்குது கேஸ். ஸோ அதே மாதிரி என்ன, இது வந்து ஃபயர் ஆகக்கூடிய இது வந்து அதை எரியக்கூடிய வாய்ப்பு வந்து இதில் அதிகம். அந்த R22ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எரியக்கூடிய வாய்ப்பு. எது சேஃப்டி? முன்னாடி வந்த கேஸ் தான் சேஃப்டி. பட் அது வந்து என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஓசோனுக்கு வந்து நம்ம எது பாதிப்பு இருக்கு அப்படின்றக்காக அதை பேன் பண்றதுக்காக இதை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது ரிஸ்க் அதிகம், இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா அது கிரீன் கேஸ்ன்னு சொல்றாங்க. பட் வந்து நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் வந்து ரிஸ்க் அதிகம். இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸர் வந்து வெடிக்குதுன்னு சொல்றேன் இல்லையா, அந்த ஹீட் வந்து எக்ஸஸ் ஆகுறது வந்து அதுல தான் ஹீட் எக்ஸஸ் ஆகுது. அந்த ஹீட்டை வந்து எக்ஸஸ் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு வந்து பின்னாடி ஒரு காயில் இருக்குன்னா ரேடியேட்டர் காயில். அதை வந்து நம்ம தண்ணி நார்மலாக வந்து வீட்டில் மக்கு ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு மக்கை வச்சு தண்ணி ஊற்றினாலே க்ளீன் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக ட்ரைன் ஆயிரும். இந்த ட்ரிப்பர் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது 1 டன் ஏசினா இதுக்கு வந்து 20 amps 25 amps தான் போடணும். ஸோ 40 amps சுவிட்ச் போடுவாங்க, 40 amps சுவிட்சுன்னு போடுவாங்க. அது வந்து 2 டன்னுக்கு 3 டன்னுக்கு ஏசிக்கு போடுறது. ஸோ நிறைய பேர் என்ன அடிக்கடி போடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 25 ampsன்றது இந்த ஏசியோட மேக்ஸிமம் வேல்யூ 25 amps தான். ஸோ அது வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே அந்த 25 amps மேலே போச்சுன்னா ட்ரிப் ஆயிரும். ஸோ 40 amps போட்டுருவாங்க. நிறைய பேர் ட்ரிப்பே ஆகாதுன்றதுக்காக ஒயரை டைரெக்டாக கொடுத்துருவாங்க, ஸ்டெபிளைசர் போட மாட்டாங்க. ஸ்டெபிளைசர் எதுக்காகனா லோ வோல்டேஜ் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணணும், ஹை வோல்டேஜ் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்டெபிளைசர் கம்பல்சரி.